அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம கேல்கரியில இருக்கிற நார்த் கிளென்மோர் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கனடால கேல்கரின்னு ஒரு பிளேஸில இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, அல்பர்டாங்கிற ப்ரொவின்ஸில வருது. ஸோ நம்ம ஊரில் ஸ்டேட்னு சொல்லுவோம்ல. சிமிலர்லி இங்கே வந்து ப்ரொவின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஊர் பார்க்குக்கும் இந்த பார்க்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மோர் ஆர் லைக் இது வந்து ஒரு லேக் மாரி இருக்குது. சுற்றி கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாரி இருக்குது. ஸோ இதாங்க பார்க் ஆக்சுவலா. கேல்கரியை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி லைக் இந்த மந்த் எண்ட் ஆர் நவம்பர் ஸ்டார்டிங்கில் ஸ்னோஃபால் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதர் ப்ரொவின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் சன்செட் டைமுக்கு வந்திருந்தோம். ஸோ சன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வியூவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா போட்லாம் இருக்குது. ஸோ சில பேர் போட்டில் போகிறாங்க. அது ஆக்சுவலாக அவங்க பே பண்ணி போகிறாங்களா எப்படின்னு தெரில. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பார்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான். இது மோர் ஆர் லைக் ஓப்பன் பார்க் மாரி தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வாக் பண்ணுற மாரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பெஞ்ச் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெஞ்ச் எல்லாமே கவர்மெண்ட் போடுறதில்ல. இது எல்லாமே ஸ்பான்சர்ஸ் தான். சம்படி நீங்கள் அதில் போனீங்கன்னா பக்கத்துலேயே தெரியும் யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நேமும் அதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கீழே இன்னுமே போகலாம். கீழே போயிட்டு அந்த வாட்டர் பக்கத்தில் நிற்கலாம். பட்டு எவ்வளோ சேஃப்னு தெரில. ஸோ நாங்கள் கீழே எதுவும் போகல. ஜஸ்ட்டு மேலே இருந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்க்குறே உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்குது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. என்னென்னு கரெக்டாக தெரில. மேபி போட் ஹவுஸா எப்படின்னு தெரில. பட் ரொம்ப நேரமாக அதிலே தான் பார்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே வந்திருந்தோம். ஸோ அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ சண்டேன்ட்டில் மோஸ்ட்லி இந்த கண்ட்ரிலே க்ரௌட் இருந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டொரண்டோலாம் போனீங்கன்னா க்ரௌட் இருக்கும். பட் இப்போ நான் இருக்கிற பிளேஸில் அந்தளவுக்கு பீப்புள் இருந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு சைன் போர்ட்லாம் வச்சுருப்பாங்க. லைக் வாக்கிங் போகிறதுக்கு, இல்லைனா நீங்கள் சைக்கிளிங் சைன் போர்டு அது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே சைன் போர்டு இருக்கும். ஸோ நானும் என் ரூம்மேட்டாக வந்தோம். இன்றைக்கி அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு பார்க் பார்த்துட்டு சன்செட்டு உங்களுக்கு ஹீட் எதுவுமே இல்லை. பட்டு கொஞ்சம் கூலாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப வெளிச்சமாக தெரியுது. பட் உங்களுக்கு சுத்தமாக ஹீட்டே இருக்காது. ஈவன் 12:00 நீங்கள் வந்தீங்கனாலும் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு சுத்தமாக வெயிலே தெரியாது. நீங்கள் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். பட் இடம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே பிரைட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கிங் அண்ட் ஜாகிங் போகலான்னு தான் வந்தோம். ஸோ ஜஸ்ட்டு ஜாகிங் போயிட்டு அப்புறம் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் போட்னு போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி ஓப்பன் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ நாங்கள் வந்திருக்கும்போது அங்கே சைடில் அந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. யாருமே இருந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. சைடில் காட்டுறேன், உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும். இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே ஷட்டர் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ யாருமே பீப்புள் இருந்த மாதிரி இல்லை. மேபி இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணலையா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் கீழே வரைக்கும் உங்களுக்கு தனியாக ஸ்டெப்ஸுமே போட்டு வச்சுருக்காங்க. கீழே போனீங்கன்னா நம்ம இந்த லேக் பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் பேசிக்காக வாக்கிங் போல் தான் வந்தோம். ஸோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அகைன் நாங்கள் கேப் புக் பண்ணி கேபில் தான் போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோஸ். ஸோ நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.